அண்ணே சந்தோஷமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? அவங்க கூட சேர்ந்து நீங்களும் இந்து அக்காவை வெளியே அனுப்பிச்சிட்டீங்கல்ல, ஏன்னு? என்ன சித்ரா நீ ஏன் அப்படி சொல்ற? பேசாதீங்கண்ணே. இந்து அக்காவை வீட்டை விட்டு துரத்துறப்போ நீங்க பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க. அன்னைக்கு இந்து அக்கா எதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தாங்க? என்ன காப்பாத்துறதுக்கு? அந்த உண்மை உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். அப்போ திவாகர் சித்தப்பா இந்து அக்கா கதிர் வீட்டுக்கு தனியா போனாங்கன்னு அசிங்கமா பேசினாரு. அது மட்டும் இல்லாம இந்து அக்காவோட அப்பா கிட்ட பணம் வேணும்னா உன் பொண்ணை மட்டும் தான் அனுப்புவியா இல்ல உன் பொண்டாட்டியும் சேர்த்து அனுப்புவியான்னு எவ்வளவு கேவலமா பேசினாங்க. அதனாலதான் இந்து அக்கா திவாகர் சித்தப்பா சட்டையை பிடிச்சாங்க. திவாகர் சித்தப்பா அசிங்கப்படுத்தும் போது நீங்க எதுவுமே சொல்லாம சும்மா தானே இருந்தீங்க. ஏன் அண்ணே? உங்களை பாக்குறதுக்கே இப்ப பயமா இருக்குன்னு. நீங்க எப்பவுமே நியாயத்து பக்கம் நிப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா நீங்க அப்பாவும் சித்தப்பாவும் சொல்லிட்டா என்ன வேணாலும் செய்வீங்கன்னு இன்னைக்கு நீங்க காட்டிட்டீங்கன்னு. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆமா கருணா, நீ அப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னால எப்படி அந்த இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க முடிஞ்சது? இந்த வீட்டுல பொம்பளைங்க எங்களால தான் எதுவுமே பேச முடியறதில்ல. தலையாட்டிய பொம்மை மாதிரி புருஷன் சொல்ற எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீயாச்சும் இந்துக்கு ஆதரவா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஏமாத்திட்டியே கருணா. ஏன் கருணா? அண்ணே போதும், இதுக்கு மேல என்ன திட்டாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. நான் படுற அவஸ்தை எனக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பாண்டி எனக்கு கேவலப்படுத்தினான். அவன்கிட்ட பதில் சொல்ல முடியாம தான் கிளம்ப இங்க வந்தேன். இங்க வந்தா நீங்களும் கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன? உங்களுக்காவது என் நிலைமை தெரியும், கொஞ்சமாச்சும் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சா. அண்ணே, அண்ணனுங்க மேல இருக்கிற விசுவாசம் என்ன எதுவுமே பண்ண விடாம தடுத்துருச்சு. ஆனா நடந்ததை நினைச்சு நினைச்சு நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போ நிஜமாவே இந்து போனதுல உனக்கு வருத்தம் தானே? அவளை இழந்துட்டோம், அவ இல்லாம வாழ முடியாது. திரும்ப அவளை கூட்டிட்டு வரணும்னு உனக்கு தோணுதுல, உண்மைதானே? ஆமா நீ உண்மைதான்.